Hi guys, welcome to May with Gomi YouTube channel. இந்த வீடியோல ஹோம் லோனை எப்படி ப்ரீபே பண்றது, எப்போ ப்ரீபே பண்ணா அதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பெருமளவு குறையும் அப்படிங்கறத பார்க்க போறோம். நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ 40 லட்சம் லோன் எடுத்திருக்கேன், 50 லட்சம் லோன் எடுத்திருக்கேன், 5 வருஷம் கட்டியுமே இன்னும் 90% வந்து அசல் இருக்கு. லோன் வந்து குறையவே இல்லை, அசலோட அளவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எந்த டைம்ல ப்ரீபே பண்ணா ஹோம் லோனை சீக்கிரமா அடைக்க முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்த்துலாம் வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 50 லட்சம் ஹோம் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுல 9% இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேங்க்ல 8.4 8.7% இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து 9.4 9% மேலேயே கொடுக்குறாங்க. நம்ம ஆவரேஜா 9% இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி நீங்க கால்குலேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 25 வருஷத்துக்கு நம்ம வந்து ஹோம் லோன் பே பண்றதா வச்சுப்போம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 42,000 மந்த்லி இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க 25 வருஷத்துக்கு 42,000 மந்த்லி இஎம்ஐ பே பண்ணீங்கன்னா மொத்தமா எவ்வளவு பே பண்ண வேண்டிய இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,25 லட்சம் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். வாங்கின லோன் வந்து 50 லட்சம், பே பண்ண வேண்டிய மொத்த அமௌண்ட் 1,25 லட்சம். ஸோ டோட்டலா 75 லட்சம் இஎம்ஐ மட்டுமே பே பண்றீங்க. ஸோ இஎம்ஐனா நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ரெண்டு கான்செப்ட், ஒன்னு வந்து இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு பிரின்சிபல். நீங்க ஹோம் லோன் வாங்கின இடத்துலயே அவங்க வந்து வாங்கின பேங்க்லயே அவங்க வந்து அமார்டைசேஷன் ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் எவ்வளவு இஎம்ஐ கட்டுறீங்க, எவ்வளவு பிரின்சிபல் கட்டுறீங்கிற அமார்டைசேஷன் ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்க ஆன்லைன் இஎம்ஐ கால்குலேட்டர்ல போனாவே அங்கேயே நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் ஷேர் பண்றேன். இந்த 50 லட்சத்துக்கு நீங்க 9% இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்கன்னா கட்ட வேண்டிய இஎம்ஐ 41,960 ரூபா வரும் எக்ஸாக்டா. இதை நம்ம 42,000 வச்சுப்போம். இப்படி 42,000 இஎம்ஐ 5 வருஷத்துக்கு தொடர்ந்து கட்டுறீங்க, எந்த ஒரு பார்ட் பேமெண்ட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலா நீங்க எவ்வளவு கட்டியிருப்பீங்கன்னா 25 லட்சம் கட்டியிருப்பீங்க. அப்படி 25 லட்சம் கட்டியிருந்தாலும் உங்களோட அசல் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 லட்சத்துக்கு கம்மியா தான் குறைஞ்சிருக்கும். சோ இதே மாதிரி நீங்க 10 வருஷத்துக்கு கட்டுறீங்க, எந்த ஒரு பார்ட் பேமெண்ட்டும் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அப்ப டோட்டலா 50 லட்சம் குறைஞ்சிருக்கும். அந்த 50 லட்சத்துல உங்களோட அசல் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா 10 லட்சத்தை விட ரொம்ப கம்மியா தான் குறைஞ்சிருக்கும். இப்படி நீங்க 10 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு வந்துட்டு இருக்கிறப்பையும் 50 லட்சம் ரூபாய் லோன் நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இன்னுமே 40 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். ஏன் இவ்வளவு டீட்டெயிலா நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அமார்டைசேஷன் ஷெட்யூலை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் பேங்க் வந்து எப்போ எவ்வளோ இஎம்ஐல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து டெபிட் பண்றாங்க, எவ்வளோ அசல டெபிட் பண்றாங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் எந்த டைம்ல பார்ட் பேமெண்ட் பண்ணா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும், எந்த டைம்ல பார்ட் பேமெண்ட் பண்ணா நமக்கு வந்து பெனிஃபிட் இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க 15 வருஷம் இஎம்ஐ கட்டிட்டே இருக்கீங்க, எந்த ஒரு பார்ட் பேமெண்ட்டும் பண்ணல அப்படின்னா அந்த டைம்ல டோட்டலா நீங்க 75 லட்சம் பே பண்ணியிருந்திருப்பீங்க. இந்த 75 லட்சத்துல உங்களோட அசல் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா வெறும் 17.5 லட்சம் மட்டுமே குறைஞ்சிருக்கும். சோ இதே மாதிரி நீங்க 20 வருஷமும் இஎம்ஐ கட்டிட்டு இருக்கீங்கன்னா டோட்டலா நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 1 கோடி ரூபாய் நீங்க கட்டிருப்பீங்க. 1 கோடி ரூபாயில உங்களோட அசல் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்னா 30 லட்சம் ரூபாய்க்கு கம்மியா தான் குறைஞ்சிருக்கும். 70 லட்சம் ரூபாய் நீங்க வட்டி மட்டுமே கட்டியிருப்பீங்க. கடைசி 5 வருஷத்துல மட்டும்தான் பெருமளவு உங்க பிரின்சிபல்ல கழிப்பாங்க. அதாவது மீதி வாங்கின அந்த அசல் எல்லாமே கடைசி 5 வருஷத்துல தான் கழியும். முதல் 20 வருஷத்துல வட்டி மட்டுமே போகும். இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்றமே, இந்த இன்ட்ரெஸ்ட் குறைக்க ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு சூப்பரான சொல்யூஷன் என்னன்னா பார்ட் பேமெண்ட் தான். அப்பப்போ நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய பெருமளவு இன்ட்ரெஸ்ட் வந்து குறைச்சிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். 50 லட்சம் ரூபாய் லோனு, 25 வருஷம் டென்யூர், இப்போ 9% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுல நீங்க வருஷமே ஒரு 12வது மாசமோ 13வது மாசமோ நீங்க வந்து ஒரு 10% அமௌண்ட்டை வந்து பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா டோட்டல் 25 வருஷத்துல இருந்து 19 வருஷமா குறைஞ்சிரும். அதாவது 50 லட்சம் ரூபாய் லோன்ல 5 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டை வந்து பார்ட் பேமெண்ட் பண்றீங்க அப்படின்னா 25 வருஷத்துல 72 இஎம்ஐ குறைஞ்சிரும். அதாவது டோட்டலா நீங்க வந்து 1,25 லட்சம் ரூபாய் இஎம்ஐ கட்டுற மாதிரி இருக்கும். அதுல 30 லட்சம் ரூபாய் வந்து குறைஞ்சிரும். இதே 5 lakhs பார்ட் பேமெண்ட் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்ண முடியல, செகண்ட் இயர்ல தான் பே பண்றீங்கன்னா நீங்க 68 இஎம்ஐ சேவ் பண்ணலாம். அதே தேர்ட் இயர்ல பே பண்றீங்கன்னா 64 இஎம்ஐ சேவ் பண்ணலாம். அதே 4th இயரோ 5th இயர்லயோ பே பண்றீங்கன்னா 55 இஎம்ஐ வரைக்கும் சேவ் பண்ணலாம். இப்படி முதல் 5 வருஷத்துல உங்களுக்கு உங்க கம்பெனில ஏதாவது ஒரு போனஸ் கிடைச்சிருக்கலாம், இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் வராத ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சேவிங்ஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை முதல் 5 வருஷத்துல கொண்டு போய் பார்ட் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்ல மிகப்பெரிய அமௌண்ட்டை வந்து நீங்க சேவ் பண்ணலாம்.
சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் நல்லா பீக்ல போயிட்டு இருக்கு, இப்போ ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா 15% இல்ல 20% ப்ராஃபிட் கண்டிப்பா கிடைக்கும். அதே ஹோம் லோன்ல போயிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா 8% 9% இன்ட்ரெஸ்ட் தானே போயிட்டு இருக்கு, எப்படி பார்த்தாலும் இதுலதான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னு நினைப்பாங்க. நீங்க அமார்டைசேஷன் ஷெட்யூலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோனுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு இருக்கோம், நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோம் லோன்ல நமக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். அதாவது இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு நம்ம இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்றது வந்து நல்ல ஐடியாவே கிடையாது. நீங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ல பணம் போடும்போது அதுல வர ரிட்டர்ன்ஸ் வந்து பிக்ஸ்டு கிடையாது. ஒரு வருஷம் 15% 20% கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலாம், இன்னொரு வருஷம் -10% -15% கூட உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரலாம். இது வந்து பிக்ஸ்டு அமௌண்ட் கிடையாது, ஃபுல்லாவே மார்க்கெட்டோட ரிஸ்க் பொறுத்தது. ஆனா ஹோம் லோன்ல நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அந்த 9% இன்ட்ரெஸ்ட் மந்த்லி இஎம்ஐ நீங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேலைக்கு போறீங்களோ போலியோ நீங்க அந்த இஎம்ஐயை கட்டி தான் ஆகணும். அது வந்து பிக்ஸ்டு அமௌண்ட். அதனால கடனை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிறது சரியான ஐடியா கிடையாது. இது வந்து நான் யாருக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு சேலரிடு பீப்புள் இல்லைன்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் மக்கள், இவங்களுக்கு தான் நான் சொல்றேன். பிசினஸ் மேன் அப்படிங்கிறது அவங்க வேற கேட்டகரி, அவங்க ஹோம் லோனும் எடுத்திருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிசினஸ்ல இருந்து 20-30% எடுத்து அதை வச்சு இஎம்ஐ கட்டுவாங்க, அவங்கெல்லாம் வேற கேட்டகரி. நான் சொல்றது பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க, கொஞ்சோண்டு சேவிங்ஸ் இருக்கும், அதையும் இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க பார்ட் பேமெண்ட் பண்ணாம. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா முதல் 5 வருஷத்துல பார்ட் பேமெண்ட் பண்ணிருங்க, பெருமளவு இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிடலாம், அதுக்கப்புறமா மீதி இருக்க சேவிங்ஸை வந்து இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். இப்படி பார்ட் பேமெண்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுப்போம். இந்த பார்ட் பேமெண்ட் பண்ண போறதுலயே முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டென்யூரை குறைக்கணுமா இஎம்ஐயை குறைக்கணுமா. ஏன்னா இப்போ நிறைய பேங்க்ல டிஃபால்ட்டா என்ன பண்ணுவாங்கன்னா இஎம்ஐ அமௌண்ட்டை வந்து குறைச்சிருவாங்க. அதாவது நீங்க நம்ம ஆல்ரெடி எடுத்துட்ட எக்ஸாம்பிள் மாதிரியே 50 லட்ச ரூபாய் லோன் எடுத்திருக்கீங்க, நீங்க 5 லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டீங்க. முதல் வருஷத்திலேயே 12வது மாசமோ 13வது மாசமோ நீங்க வந்து போய் இஎம்ஐ பே பண்ண போறீங்க. பேங்க்ல நீங்க எதுவுமே சொல்லலைன்னா நீங்க கட்டிட்டு இருக்க 42,000 இஎம்ஐல இருந்து 37,000 இஎம்ஐயா குறைச்சு கொடுத்துருவாங்க. இப்படி 37,000 இஎம்ஐயா குறைச்சாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சேவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 10,80,000 ரூபாய் சேவ் ஆகும். அதே 42,000 இஎம்ஐயை நீங்க தொடர்ந்து கட்டிக்கிட்டே இருக்கீங்க, டென்யூரை மட்டும் குறைங்க அப்படின்னா 19 வருஷமா குறைச்சிருவாங்க, 72 இஎம்ஐ குறையும், உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல 25 லட்ச ரூபாய் சேவ் ஆகும். ஸோ நீங்க கட்டும் போது இஎம்ஐயை குறைக்கணுமா டென்யூரை குறைக்கணுமா அப்படின்னு சொல்லி தெளிவா இருங்க. டென்யூர் அப்படின்னா நீங்க வந்து கட்டுற மொத்த மந்த் தான். இப்போ 25 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா மொத்தம் 300 இஎம்ஐ வரும். இந்த 300 இஎம்ஐ டோட்டல் லென்த் தான் வந்து டென்யூர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேங்க்ல நீங்க கட்ட போகும்போது இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்காம டென்யூரை குறைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி ஹோம் லோன்ல 2 இன்ட்ரெஸ்ட் டைப் இருக்கு, ஒன்னு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட். ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐல அவங்க ரெப்போ ரேட்டை ஏத்தும் போது இங்க பேங்க்ல உங்களோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறும், அவங்க ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ரெப்போ ரேட்டை ஏத்தும் போது பேங்க் உங்களை கேட்காமயே உங்களோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ஏத்திப்பாங்க. ஆனா அவங்க ரெப்போ ரேட்டை குறைக்கும் போது உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேங்க் குறைக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க அப்பப்போ செக் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருந்தா நீங்க பேங்க்குக்கு போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்வர்ஷன் ஃபீன்னு சொல்லி 3,000 ரூபாயோ 4,000 ரூபாயோ உங்க பேங்கை பொறுத்து மாறும். அந்த அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெப்போ ரேட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க. இதுதான் ஃப்ளோட்டிங் ரேட்டு இருக்கிற பிரச்சனை. ஸோ எல்லா பேங்க்குமே இப்போ டிஃபால்ட்டா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொண்டு வராங்க. அடுத்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஹோம் லோன் வாங்கும் போது என்ன இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அதே தான் முடிக்கிற வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்க 3-4 வருஷம் முன்னாடி 6.7க்கு வந்து ஹோம் லோன் இருந்தது, அந்த டைம்ல நீங்க வந்து ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்க முடிக்கிற வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை பொறுத்து மாறாது, அது ஃபிக்ஸ்டா இருக்கும். அதே 10% வாங்கியிருந்தீங்கன்னா அதே 10% தான். இதுல என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது 5% பெனால்ட்டியோட பே பண்ணணும். இதுதான் ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்ல பிரச்சனை. ஸோ டிஃபால்ட்டா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுக்குறாங்க எல்லா பேங்க்குமே. ஸோ நீங்க பார்ட் பேமெண்ட் பண்ணும்போது ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த ஒரு பெனால்ட்டியுமே கிடையாது. பேங்க் ஒரு சில பேங்க் வந்து அதுல பெனால்ட்டி இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க, நீங்க கொடுத்துறாதீங்க, நீங்க தெளிவா இருங்க. ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு பெனால்ட்டி இல்லை, ஃபிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா தான் பெனால்ட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பெனால்ட்டி கொடுக்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுன்னா இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.